ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்குது, நமக்கு ஆறுதலையும் கொடுக்குது, நம்முடைய மனசுல இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன், அதை ஆண்டவர் தரேன்றார். எப்படிலாம் தருவார் அப்படின்னா, இந்த மாதிரி வசனத்தின் ஊடாவும் தருவார். நீங்க அமைதியை போய் ஆலயத்துல உங்க பிரச்சனைலாம் சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் போதும் ஒரு அமைதியை நம்ம பெற முடியும். அதே போலதான் இது போன்ற தெய்வீக வசனங்களை நம்ம கேட்கும் போது, இந்த உயிருள்ள வார்த்தைகளை நாம தியானம் செய்யும் போது, இந்த வசனங்கள் நம்முடைய மனசுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் கொடுக்குது. நிச்சயமாக அந்த ஒரு உணர்வு உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க பாக்குறீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ரெகுலரா இந்த செய்திகளை பார்க்கிற கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்துவம். திரும்ப கொடுப்பார். என்ன திரும்ப கொடுப்பார்? நிறைய விஷயங்களை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நாம் இழந்ததை திரும்ப கொடுப்பார். நாம் பெற முடியாது இருக்கிறோம் பாருங்க, அதையும் திரும்ப கொடுப்பார். நீண்ட நாளா காத்திருக்கிறோம்ல, அதை கொடுப்பார். குறிப்பாக ஏழை மக்களுக்கு, தரித்திரருக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை திரும்ப கொடுப்பார். சில நேரங்கள்ல எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன் பிரதர், எவ்வளவு தான தர்மம் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறேன், ஆனா ஒரு பலன் எனக்கு கிடைக்கலையே. இவ்வளவு நல்ல செஞ்சிருக்கிறேன், தான தர்மத்துக்கு அளவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் வரும்போது ஒரு 10-20 பேருக்காவது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவேன் பிரதர். பிரியாணி நிறைய செஞ்சு வீடு வீடா கொடுத்துருவேன். ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன். ஆனா என் லைஃப்ல ஏன் இன்னும் கஷ்டம்? நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். நீங்க ஏழைகளுக்கு தேவன் பார்க்கிற வண்ணமாக அந்தரங்கத்தில் எதை செய்தாலும் அதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார். சரியான சந்தர்ப்பத்துல அவைகளை அவர் திரும்ப கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, வட்டி முதலமா சேர்த்து கொடுப்பார். அப்படி நிறைய பேரோட வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத என் சின்ன வயசுல நானும் பார்த்திருக்கிறேன். சில தேவ பிள்ளைகள் உதாரத்துவமா உதவி செய்வாங்க பாருங்க, உதாரத்துவமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சரியான சந்தர்ப்பத்துல நிறைவான பலனை, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நான் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளும் தேவன் நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. எல்லாவற்றையும் நேர்த்தியாக மிக அழகாக செய்து முடிக்கிறவரைத்தான் நாம் ஆராதனை செய்கிறோம். சில வசனங்களை முகவுரையாக நான் வாசிக்க விரும்புறேன். ஏன் ஏழைகளுக்கு தரித்திரருக்கு நம்ம கொடுக்கணும்? திரும்ப யாருக்கு கொடுக்கப்படும்? ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் உதவி செய்யணுன்ற மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்க லைஃப்ல நீங்க என்ன விதைச்சீங்களோ அதை பன்மடங்கு அறுக்கும்படி தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். நீதிமொழிகள் 14:31. தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். நீங்க ஒரு ஏழை மனுஷனை, ஒரு தரித்திரனை நீங்க கனம் பண்ணுனீங்கன்னா, ஏங்க ஏழை நம்ம கனம் பண்ணணும்? நிறைய பேர் அலட்சியமா நினைக்கிறாங்கல்ல தரித்திரர்களை, ஏழைகளை. அந்த இருதை நமக்கு வர வேண்டாம். சிலரு நாம விரும்பினபடி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மேல நமக்கு இஷ்டம் இருக்கும். ஒரு விதமான நல்ல அந்தஸ்துல இருந்தாங்கன்னா அவங்க மேல நமக்கு ஒரு இஷ்டம் இருக்கும். நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர்னு சொல்லுவோம், பண்டங்களை பரிமாறிக்கொள்வோம். ஆனால் ஒரு ஏழை சகோதரனை நாம ஒரு விதமான ஒரு கீழான ஒரு நிலையில அவங்களை பார்ப்போம். ஒரு ஏழைக்கு நீங்க தயை பாராட்டினீங்கன்னா அது கர்த்தரை கனம் பண்றது மாதிரியா. ஒரு ஏழைக்கு நீங்க தயை செய்யுங்கள், அவனுக்கு நன்மை செய்யுங்க. ஒரு ஏழையை நீங்க கவனம் செலுத்தி அவருக்கு செய்கிற காரியங்களை தேவன் எப்படி பார்க்கிறார்னா, தன்னை கனப்படுத்தினதற்கு சமமாக பார்க்கிறார். அதான் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, இந்த சிறியருக்கு நீங்க எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்றாரு. அதே போல வேதாகமத்தில இணைச்சட்டம் என்று அழைக்கப்படுகிற உபாகமம் 15:9 இன்னொரு பயப்படுத்தும்படியான ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம் தெரியுமா? உங்களுக்கு நான் வாசிக்கிறத. உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். நம்ம ஒரு ஏழை சகோதரனுக்கு விரோதமா செயல்படுறது, அல்லது ஏழை சகோதரனை நம்ம கண்டுக்காம விடுறது, அநீதி செய்வது, இதெல்லாம் அவன் தேவனை நோக்கி அபயம் விட்டு விடக்கூடாது. ஒரு ஏழை கூப்பிட்டா உடனே ஆண்டவர் செவி கொடுக்கிறார், அது நமக்கு பாவமா இருக்குமா? அதனால ஏழைகளுக்கு கொடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருப்போம். ஏற்கனவே நான் வாசித்த வசனத்துல தேவனை நிந்திக்கிறான். தரித்திரனை ஒருத்தன் ஒடுக்குனான்னா
அவன் தேவனை நிந்திக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. தயவு செய்து நாம தேவனை நிந்திக்கவோ தேவனை கனவீனப்படுத்தவோ அது தேவ கோபத்தை நாம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு எப்போதும் தரித்திரர் மேல ஏழைகள் மேல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், நம்முடைய உறவுகளை, நம்முடைய சொந்தங்களை, நம்முடைய நண்பர்களை, சிநேகிதர்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரி ஏழை மக்களை, தரித்திரரை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்க நம்மை குறித்து அபயமிட்டு விடக்கூடாது, அதனால் நமக்கு பாவம் சேர்ந்து விடக்கூடாது. நமக்கு புண்ணியம் ஏற்படணும், நமக்கு ஆசீர்வாதம் ஏற்படணும்னு சொன்னா ஏழை மக்கள் மேல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நியூ டெஸ்டமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அருமையான பவுல் அடிகள் சொல்றாரு, தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்க, அதை மாத்திரம் நினைச்சுக்கங்கப்பா, தரித்திரரை கொஞ்சம் நினைச்சுக்கங்கன்றார். நியூ டெஸ்டமெண்ட்ல ரொம்ப அழகான வார்த்தை. நீ எல்லாம் செய்றீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா தேவனை ஆராதிக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு ஓரத்துல தரித்திரரை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க அப்படின்றார். யாக்கோபு என்ன எழுதுகிறார்? யாக்கோபு 2:6, நீங்களும் தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். தரித்திரர் கனவீனப்படுத்தப்படக்கூடாது, அவங்க கனப்படுத்தப்படணும். ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி கனப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு நினைவுபடுத்துகிறார். அதனால ஏழை மக்கள், எளிய மக்கள், தரித்திரருக்கு நீங்க எதை செஞ்சாலும் மறந்துடாதீங்க, திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு காத்திருக்குது. இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல பிரதர் அப்படின்னா பரவாயில்ல, நீங்க இனிமே செய்ய ஆரம்பிங்க. நீங்க இழந்தவைகள், நீங்கள் பெற தவறியவைகள், நீங்க ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா ஏழைக்கு கொடுங்க. வாக்குத்தத்த வசனம் என்னன்னா நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இதுதான் இன்றைக்கு வாக்குத்தத்த வசனம். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அது கர்த்தருக்கே கடன் கொடுத்தது மாதிரியா, ஆண்டவருக்கு கடன் கொடுத்தது. அவருக்கு கடன் கொடுத்தவர் திரும்ப கொடுக்காம இருப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். மனுஷன் தான் ஏமாத்திடுவான், தேவன் நிச்சயமா கொடுப்பார். ஒரு ஏழை மனுஷனுக்கு, ஒரு தரித்திரனுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது ஆண்டவருக்கு, வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவனுக்கு கடன் கொடுத்ததுக்கு சமம். ஆகவே நாம் திரும்ப நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த லோகத்தில் வாழ்கிற காலங்களிலே தரித்திரரை, ஏழைகளை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் மேல் நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இப்படி தரித்திரருக்கு கொடுக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் அவர் திரும்ப கொடுப்பார். நாம எல்லாரும் கொடுப்பார் போது பொருளாதாரத்தை நினைக்கிறோம், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நினைக்கிறோம். அதை தர்றாரு, இல்லைன்னு சொல்லல. நீங்க ஏழைக்கு இறங்குறவங்களா இருந்தா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களும் உண்டு. ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், நல்ல உயர்வை தேவன் தருகிறார். அது ஒரு பக்கம் இருக்கு, அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் இதை விட தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யறவங்களுக்கு ஆவிக்குரிய உச்சிதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படி ஒரு 7 விஷயத்தை நான் வேகமா சொல்ல விரும்புறேன். நம்பர் 1, தரித்திரருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார் தெரியுமா? தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில தேவையோடு நம்ம இருக்கிறோம், குறைஞ்சு போயிருக்கிறோம், குன்றி போயிடுறோம். ஒரு நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது. ஆனா கர்த்தருக்கு யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார்னா தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏழைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 27வது வசனம், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். ஏழைக்கு கொடுக்கிறவனுக்கு கடவுள் கொடுக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. நாம சங்கீதம் 23 பாக்குறோம்ல, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லிவிட்டு கீழே அந்த வசனங்களை வாசித்துக் கொண்டே வருகிற போது கடைசி வசனம் சொல்லுது, நன்மையும் கிருபையும் தொடரும். ஒரு தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான இலக்கணம் 23ஆம் சங்கீதம். உங்க லைஃப் அப்படித்தான் இருக்கும். தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பீங்க. பஞ்சத்துல எல்லாம் பட்டு போனாலும் நீங்க துளிர் விடுவீங்க, நீங்க பிரகாசமா இருப்பீங்க. பஞ்ச காலத்திலும், மழை இல்லாத காலத்திலும், மழை தாழ்ச்சியான காலத்திலும் நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நாம் ஏழைகளை நினைக்கும் போது, தரித்திரரை நினைத்துக் கொள்ளும் போது. இரண்டாவது, ஆண்டவர் என்ன கொடுப்பார் என்று கேட்டா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்னெல்லாம் நீங்க பிளெஸிங் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்போ? நாம் ஏழைகளை நினைக்கும் போது, தரித்திரரை நினைக்கும் போது அந்த பிளெஸிங் நமக்கு வருது. 22வது அதிகாரம் நீதிமொழிகள் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான், அவன் பேர் தான் கருணை கண்ணன், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். The blessings யாருக்கு வரும் அப்படின்னா, தன்னுடைய கஷ்டத்துக்கு நடுவிலையும் தன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறான் பாருங்க, தன்னுடைய கஷ்டத்துக்கு நடுவிலையும் ஏழை பிள்ளைகள் நினைக்கிறான் பாருங்க,
அவங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். திரும்ப கொடுப்பார் ஆண்டவர். ஏழையை நினைச்சுக்கிட்டா திரும்ப கொடுப்பார். ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த செய்தியை நான் பார்த்தேன். மதுரையை சேர்ந்த ஒரு குட்டி பையன் இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தனக்கு சைக்கிள் வாங்குவதற்காக உண்டியில் சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து முதல்வர் நிவாரண நிதிக்கு கொடுத்துட்டான். அப்போ இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அப்பொழுது புதிதாக அரசு அமைந்திருக்கிறது, முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த செய்தி போனது. சில நாட்கள் கழிந்தன. தன்னுடைய நெருக்கமான ஆட்களை வைத்து முதலமைச்சர் என்ன செய்தார்? அந்த மதுரையில் இருக்கிற அந்த பையனுடைய வீட்டிற்கு ஒரு ஆளை அனுப்பி ஒரு புது சைக்கிள் வாங்கி அவனுக்கு கொடுத்து தொலைபேசியில இந்த குட்டி பையனோடு பேசினார். அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார். நினைச்சு பார்த்தேன், கொஞ்சோண்டு பணம், அந்த உண்டியில் இருக்கிற பணம் எல்லாம் அவனுக்கு சைக்கிள் வாங்க போதாது, நாட் சஃபிஷியன்ட். ஆனா அவன் அந்த பணத்தை இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக முதல்வர் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்களே, முதல்வர் நிவாரண நிதிக்காக கொடுத்தான். ஆனா அதற்கு பதிலாக அந்த முதல்வர் ஒரு புது சைக்கிளை வாங்கி கொடுத்து அவனோட பேசி அவனை சந்தோஷப்படுத்தினார். இது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ நீங்க உங்க கஷ்டத்துக்கு நடுவுல ஒரு ஏழைக்கு நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற எஜமானன் பாக்குறாரு. நீங்க தான் கருணை கண்ணன். இயலாமைக்கு நடுவுல உங்களால முடியாத சூழ்நிலையில நீங்க என்ன கொடுக்குறீங்கன்றத பரலோகம் பாக்குது. நிறைய பேர் சர்ச்சில் வந்து காணிக்க போட்டாங்க. ஆனா ஒரு ஏழை விதைவித்தா 2 காசு போட்டா. அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இவதான் நிறைய போட்டா அப்படின்னு சொன்னார். எவ்வளவு கொடுக்கிறோம்ன்றது பிரச்சனை இல்லை, என்ன நிலைமையிலிருந்து கொடுக்கிறோம்ன்றதுதான் மிக முக்கியம். ஆகவே நான் ஏழைக்கு கொடுக்கும்போது எனக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்றால் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் அந்த தலைப்பின்களே வாசிக்க விரும்புறேன். நீதிமொழிகள் 28:8, அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். ஒரு சிந்தனைக்குரிய வசனம். அநியாய வட்டியினால ஆஸ்தியை சேகரிக்கிறவன் யாருக்காக அந்த ஆஸ்தியை சேகரிக்கிறானா? யாரு தரித்திரருக்கு இரக்கம் செய்கிறாங்களோ, தரித்திரர் பேரில் இறங்குகிறார்களோ அவர்களுக்காக அவன் பணத்தை சேர்க்கிறான் இருக்குது. ஆசீர்வாதம் அவனுக்கு போய் சேரும், அந்த நன்மை அவனுக்கு போய் சேரும். தரித்திரருக்கு இறங்குகிறவர்களை தேவன் பார்க்கிறார். நீங்க தரித்திரருக்கு இறங்கினீங்கன்னா உங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டுவார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது எனக்கு என்ன கொடுக்கப்படும் என்றால் ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். மூன்றாவது எனக்கு என்ன கொடுக்கப்படும்? ஏழைக்கு உதவி செய்யறவங்க தெய்வத்தினுடைய பார்வையில நற்குணசாலிகளாக வாழும்படி அவர்களுக்கு அருள் கொடுக்கப்படும். யார் நற்குணசாலிகளா இருக்க முடியும்னு கேட்டா ஏழைகளுக்கு உதவி செய்யறவங்க. குணசாலியான பெண்ணை குறித்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 தொடக்கம் இறுதி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குணசாலியான பெண் இப்படித்தான் இருப்பா. குணசாலி என்கிற ஒரு பெண், இன்னும் சொல்ல போனா ஒரு புகழ்ச்சி அவளுக்கு கிடைக்கும். இந்த அதிகாரத்தினுடைய இறுதியில அவள் புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் குணசாலியாக புகழ்ச்சிக்குரியவனாக இருப்பதற்கு அவனுக்கு ஒரு அருளை கர்த்தர் கொடுக்கிறார். ஏழைக்கு கொடுக்கும் போது, வறியவர்களுக்கு உதவி செய்யும் போது. இந்த குணசாலியை குறித்து நாம் வாசிக்கின்ற போது 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி ஏழைகளுக்கு தன்னுடைய கரத்தை நீட்ட துவங்கிவிட்டால் அவர்கள்தான் குணசாலிகள், அவர்கள்தான் தேவனால் புகழப்படுகிறவர்கள், மனுஷனால் புகழப்படுகிறவர்கள். ஒரு ஃபேமன் பிரைஸ், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ள ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டா ஏழைக்கு உதவி செய்யறவங்க. சில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி உதவி செய்வாங்க. சில வழிபாட்டு தலங்கள்ல பாத்தீங்கன்னா டீப் லைட் மாட்டி இருப்பாங்க, அதுல உபயம் சோன் சோன் எழுதியிருக்கோம். அதுல பெயிண்ட் அடிச்சு பாதி லைட் வெளிச்சத்தை மறைச்சிருப்பாங்க. அங்குமிங்குமாக கேட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். ஒரு உண்டியல் பெட்டி வாங்கிட்டா கூட உபயம் இன்னார் கொடுத்தாங்கன்னு இருக்கும். மனுஷன் பார்க்கிற விதமாக அல்ல, தேவன் பார்க்கிற விதமாக ஏழை எளியவர்களை யார் நினைக்கிறார்களோ, அவர்கள் கை நீட்டுகிறார்களோ அவர்கள் புகழ்ச்சிக்குரியவர்கள், அவர்களுக்கு புகழ்ச்சி கொடுக்கப்படும். முதலாவது ஒரு மனுஷனுக்கு தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சி குணம் கொடுக்கப்படுகிறது, நற்குணம் கொடுக்கப்படுகிறது, புகழ்ச்சி கொடுக்கப்படுகிறது. நான்காவது ஏழைக்கு கொடுக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? பாக்கியம் கிடைக்கும். இந்த பாக்கியம்னு சொல்லும் போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, எல்லா விதமான விதத்திலும் அவர்களுக்கான ஒரு உச்சிதம், ஆவிக்குரிய உச்சிதம். பாக்கியம் என்றால் பேறு பெற்றல் அல்லது கொடுத்து வைத்தவர்கள், ஆசீர்வாதமான மனிதன் என்றெல்லாம் நம்ம பொருள் வைத்துக் கொள்ளலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். தரித்திரனுக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடைவான். எந்த மனுஷன் தரித்திரனுக்கு உதவி செய்கிறானோ, கொடுக்கிறானோ, அவனுக்கு பாக்கியம் கிடைக்கும், பாக்கியம் கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? ஆண்டவருடைய வாக்கு,
இன்றைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது திரும்ப கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? முதலாவது தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படும். ஆசீர்வாதம் இரண்டாவது கொடுக்கப்படும். மூன்றாவது புகழ்ச்சி கொடுக்கப்படும். நாலாவது பாக்கியம் கொடுக்கப்படும். ஐந்தாவது என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டா ரட்சிப்பு கொடுக்கப்படும். இந்த உலகத்திலே விலையேற பெற்ற ஒண்ணு என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய காரியங்களை செய்யணும். விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் பெறணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவனுடைய ரட்சிப்பு பெறறதுக்கு, எல்லா விதமான ரட்சிப்பின் பூரணமான நிலையை அடைவதற்கு நான் பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? நாம தரித்திரருக்கு கொடுப்பது, நாம தரித்திரருக்கு உதவி செய்வது, ஏழைகளை நினைப்பது. அப்படி செய்யும் பொழுது நாம் ரட்சிப்பை பெறுவதற்கு ஆண்டவர் மேல் மனம் இறங்குகிறார். நியாயத்தீர்ப்பின் நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டுமா? இரக்கம், இந்த உதவி செய்கிறவர்கள், இறங்குகிறவர்கள், மற்றவங்களுக்கு தயப்பாராட்டுறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிளெஸிங் இருக்கு. ஆண்டவர் கூட சொல்றாரு ஓமானத்துல, வலது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொன்னாரு, நீங்க நான் தாகமா இருந்தேன், குடிக்க தண்ணி கொடுத்தீங்க, பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க, குளிர்ல இருந்தேன், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஆண்டவரே நீங்க எப்ப அப்படி இருந்தீங்க, நாங்க எப்ப அப்படி கொடுத்தோம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சிறியில் ஒருவனுக்கு எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த பாக்கியத்தை அடைய முடியும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அந்த ரட்சிப்பு கிடைப்பதற்கு நிறைய வழிகள் இருந்தாலும் ஒரு வழி நாம் தரித்திரருக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது. இதுக்கு சிறந்த ஒரு கேரக்டரை சொல்லணும்னா, உதாரணமா சொல்லணும்னா சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் லூக்கா நற்செய்தி நூல் 19:10, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பு வந்ததுன்ற வார்த்தைய அவன் பெறதுக்கு முன்னாடி அவன் என்னெல்லாம் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒண்ணு, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், என் ஆஸ்தியில பாதியை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துறேன்பா அப்படின்னு சொன்னான். அவன் செய்யல, ஆனா அவன் தீர்மானித்த போது ஆண்டவருடைய மனசு அது ரொம்ப கவர்ந்துச்சு. உடனே ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார். இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறதுக்கு கொர்நேலியு அவனுடைய தகுதிகளை பார்த்தோம்னா அதுல சிறப்பான தகுதி தர்மம் செய்தல். அவன் தர்மம் செய்தான். தான தர்மமும் தேவனிடத்தில் ஜெபித்த ஜெபமும் தேவ சமூகத்தை வந்து எட்டியது அப்படின்னு தூதன் சொல்றான். அப்போஸ்தலர் 10:4, அப்போஸ்தலர் 10:31. பரிசுத்த ஆவியானவர் மேல் ஊற்றப்படுகிறார். ஆவிக்குரிய அந்த மேன்மையும் ரட்சிப்பும் ஏழைக்கு நம்ம கொடுக்கிறவர்களாக இருந்தாவே தேடி வந்துரும். ஆண்டவர் தேடி கொடுத்துருவாரு. நான் அந்த காலங்களிலே தேவனுடைய அன்பை கண்டுகொண்ட மிஷனரிகள் மூலமாக தேவனுடைய அன்பை கண்டுகொண்ட மக்களுடைய சரித்திரத்தை வாசித்திருக்கிறேன். வேதநாயகம் சாஸ்திரியார் என்கிற அருமையான அந்த தேவ மனுஷனுடைய தந்தை, அவர் மிகவும் ஒரு வைராக்கியமான ஐதீகமான ஒரு மனுஷன், விக்கிரகாரனை தொழுது கொள்கிறவர், ஆனால் பக்திமான், பக்தியில் சிறந்தவர். அந்த பக்தி நாளுக்கு நாள் உண்மையான பக்திக்கு நேர போக ஆரம்பிச்சது. தேவனை கண்டுகொண்டார். இன்னைக்கு பாருங்க, அவருடைய சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரை பின்பற்றுறாங்க. அந்த ஆவிக்குரிய உச்சிதம் கிடைச்சிருது இல்ல. தந்தை வேதநாசாஸ்திரியருடைய தந்தை பாளையங்கோட்டையில அரிசி கடை வச்சிருப்பாராம். ஏழை எளிய மக்கள் வந்தாங்கன்னா அரிசியை சும்மா ஃப்ரீயா கொடுத்துருவாராம். ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நிறைய நஷ்டம். ஆனா அவருடைய உதவி செய்கிற மனம் அவருக்கு ரொம்ப. இன்றைக்கு அவருடைய சந்ததிகள் அதெல்லாம் அறுவடை செய்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பு, ஒருவரும் கொடுக்க முடியாத ரட்சிப்பு, நாம ஏழைகளுக்கு தரித்திற்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தா அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மிக முக்கியமாக ஆறாவதாக, நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கு தேவ நீதி நமக்கு வேணும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நித்திய ராஜ்யத்துக்கு போயிடுவாங்களான்னு இல்ல. இந்த நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கு இந்த ரைச்சியஸ் தேவ நீதி நமக்கு வேணும். இந்த தேவ நீதியை பெறுவதற்கும் நிறைய ஆலோசனைகள் பைபிள் இருக்குது. நிறைய ஆலோசனைகள் இருக்கு. என்னெல்லாம் செஞ்சா தேவ நிதியை பெறுவோம் அப்படின்னு வரிசையா நம்ம சொல்லிட்டே போகலாம். அது ஒரு தனி பிரசங்கம் பண்ணலாம். அதுல ஒண்ணு என்னன்னா, நீங்க ஏழைக்கு கொடுக்குறீங்க பாருங்க, தரித்திரருக்கு உதவி செய்றீங்க பாருங்க, அது கூட ஆண்டவருடைய நீதியாம். 112வது சங்கீதம் 9வது வசனம், 2 கொரிந்தியர் 9:9, 2 கொரிந்தியர் 9:9 சொல்லுகிறது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். உபாகமம் 24:12 சொல்லுகிறது, அவன் தரித்திரனானால் 13வது வசனத்துல பார்க்கிறோம், அவனுக்கு உதவி செய்யறதுனால, அவன் அடகை அவனுக்கு கொடுத்து விடுவதனால அது உன் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 112 9வது வசனத்தை தான் நாம் கொரிந்துவில பவுலடிகள் மேற்கோள் காட்டுகிறார். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த வசனத்தை பவுலடிகள் நினைவு கூறுகிறார். நீதி இயேசு கிறிஸ்துவை அறிகிற போது நம்முடைய வாழ்விலை துவங்குகிறது. அந்த நீதி வளர்ச்சி அடைவதற்கு நிறைய விஷயத்தை செய்யணும். வெளிப்படுத்த விஷயத்தை பாத்தீங்கன்னா, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு இருக்கு. அப்ப நீதியில நீங்க வளர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏழைகளுக்கு கொடுப்பது, தரித்து கொடுப்பது.
நீதியுள்ளவர்கள் தான் நித்தியத்தை அடைய முடியும். நீதியுள்ளவர்களுக்கு தான் மறுமையை கர்த்தர் கொடுக்க முடியும். ஆக ஒரு ஏழைக்கு நான் இறங்குறதுனால, ஏழைக்கு கொடுக்கிறதுனால எனக்கு தேவன் எப்படி திரும்ப கொடுப்பார், எதையெல்லாம் கொடுக்கிறார்னு பார்த்தோம். முதலாவது தாழ்ச்சியில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது புகழ்ச்சியை கொடுக்கிறார். நான்காவது பாக்கியத்தை கொடுக்கிறார். ஐந்தாவது ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆறாவது தேவ நீதியை கொடுக்கிறார். ஏழாவது நித்திய ஜீவனையே கொடுக்கிறார். நீங்க ஏழைக்கு கொடுக்கிறவங்களா இருந்தா நித்திய ஜீவனை கொடுப்பாரு. நித்தியத்துல பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பணக்கார வாலிப ஒருத்தன் வந்தான் ஆண்டவர்கிட்ட. இத நான் மத்தேயு 19 அதிகாரத்திலையும் லூக்கா 18 அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். ஆண்டவரே, நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, உங்களை பின்பற்றணும்னு சொன்னா, ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நிறைய விஷயங்களை சொல்றாரு. இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் நீளமான கான்வர்சேஷன். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பிரமாணங்கள் எல்லாம் கடைபிடிக்க சொல்றாரு. அவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்தெல்லாம் ஃபாலோ பண்றேன். இன்னொரு குறை இருக்குப்பா. என்ன குறை? ஓ ஆஸ்திகளை, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை, உன்னுடைய பணத்தை எல்லாம் வித்து தரித்திருக்க கூட, அதுக்கு பிறகு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் மிகுந்த ஆஸ்தியிலோனா இருந்ததுனால துக்கத்தோட திரும்பி போயிட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. மத்தேயு 19:21, லூக்கா 18:22. ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, நித்திய ஜீவனை பெரும் பாக்கியம், பெரும் பலன் எனக்கு கிடைப்பதற்கு நான் ஏழைகளை நினைக்க வேண்டியிருக்கு. அன்பானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். நீங்கள் பெறாதவர்களையும் கொடுப்பார், நீங்கள் இழந்தவர்களையும் கொடுப்பார். என்னெல்லாம் கொடுப்பார் என்றதை நம்ம 7 பாயிண்ட பார்த்துட்டோம். நாம சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். குறிப்பா ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு உதவி செய்வோம். பிரதர், நானே ஏழையா தான் இருக்கிறேன், நானே தரித்திரமா தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிராமல், உங்களுக்கு கீழே கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்காங்களா பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவையுள்ளவர்களுக்கு கரங்களை நீட்டுங்கள். பரலோகத்திலிருந்து தேவன் உங்களுக்காக கரத்தை நீட்டுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நன்மை செஞ்சிருங்களேன். ஏழை எளிய மக்களை நினைச்சிருங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. எங்களுடைய அன்பின் பரலோக தந்தை, இந்த நாளிலே தேவனே, இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருந்த, கேட்டுக்கொண்டிருந்த அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. தேவனே, நாங்கள் தரித்திரரை, ஏழைகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை செய்வது மாத்திரமல்ல, நாங்களும் இந்த பூமியிலே சுகித்திருக்க, ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, மேலான பல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கிறீர், எங்களுக்கு அருளுகிறீர். அதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த சமூகத்துல எங்களுடைய தலை உயர்ந்தும் சிறந்தும் இருக்க தேவனாய் கர்த்தர் அனுகிரகம் பண்ணும் ஆசீர்வதியும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.